அனைவருக்கும் காலை வணக்கம். குற்றம் புதிது GKR சினியார்ட்ஸ் தயாரிப்பு நிறுவனத்தின் முதல் திரைப்படம். இந்த திரைப்படத்தின் இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் இந்த படத்தில் பணியாற்றியிருக்கும் தொழில்நுட்ப கலைஞர்கள் மற்றும் நடிகர்கள், நடிகைகள், மேலும் இந்த விழாவை சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திரைப்படத்தை உத்ரா புரொடக்ஷன்ஸ் சார்பாக திரு ஹரி உத்ரா அவர்கள் தமிழகம் முழுவதும் ஆகஸ்ட் 29 வெளியிட உள்ளார். அவருக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திரைப்படத்தில் எனது மகன் தருண் விஜய் அவர் தயாரித்து கதையின் நாயகனாக நடித்துள்ளார். அவருக்கு பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அன்பும் ஆதரவும் தருமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இந்த திரைப்படம் தயாரிக்கும் பொழுது நான் அவருடன் இணை தயாரிப்பாளராக பணியாற்றி ஒரு 2 வருடம் அவருடன் பயணித்திருக்கிறேன். இந்த 2 வருடத்தில் தமிழ் திரைப்படத்தை பற்றி நிறைய கற்றுக்கொண்டுள்ளேன். இந்த கற்றுக்கொண்டுள்ள அனுபவத்தால் இந்த திரைப்படம் இந்த மாதம் 29 வெளியிட உள்ளது. வெளியீட்டிற்கு பிறகு தொடர்ந்து ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள திரைப்படங்களை தொடர்ந்து தயாரிக்கும் முடிவில் உள்ளேன். எனது அடுத்த திரைப்பட தயாரிப்பு கதை விவாதம் நடைபெற்று கொண்டுள்ளது. அது ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர், ரொமான்டிக் காமெடி சப்ஜெக்ட். ஆல்மோஸ்ட் 90% ஸ்கிரிப்ட் முடிஞ்சிருச்சு. இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆன உடனே அடுத்த திரைப்படத்திற்கான அறிவிப்பு வெளியாக உள்ளது. மீண்டும் நான் ஊடக நண்பர்களையும் பத்திரிகை நண்பர்களையும் இந்த திரைப்படத்திற்கும் எனது மகன் கதாநாயகன் தருண் விஜய் அவர்களுக்கும் ஆதரவு தரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். என்னோட பேர் தருண் விஜய். குற்றம் புதிது அப்படின்ற இந்த படத்தில் நான் ஹீரோவாக பண்ணியிருக்கேன். இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டெபியூ ஃபிலிம் அண்ட் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே இதுதான் என்னோட முதல் படி. ஃபஸ்ட் இங்கே வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் மீடியா அண்ட் சீஃப் கெஸ்ட் எல்லாருக்கும் நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா உங்களோட ப்ரெஷியஸான டைமை ஒதுக்கி இந்த படத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். தேங்க்யூ எல்லாருக்கும். அண்டு சாரி, கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. என்னோட அப்பா அம்மா இவங்க 2 பேருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா அவங்க எனக்கு இதை கூட நின்று சப்போர்ட் பண்ணல அப்படின்னா இன்றைக்கி நான் இங்கே நின்று ஒரு ஹீரோவாக பேசியிருக்க முடியாது. அண்டு டைரக்டர் நோவா ஆம்ஸ்ட்ராங் சார், உங்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சார். ஏன்னா என்னோட ஃபஸ்ட்டு படமே இந்த மாதிரி ஒரு யூஸ்வலான ஒரு இது இல்லாமல் ஒரு ரொம்ப டிமாண்டிங்கான ஒரு ரோல் கொடுத்து ஒரு கேரக்டர் கொடுத்து நீங்கள் பண்ண வச்சுருக்கீங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். அண்டு குற்றம் புதிது இந்த படம் ஒரு ஸ்லோ பர்ன் த்ரில்லர் மாதிரி இருக்கும். ஆரம்பத்தில் கொஞ்சம் பொறுமையாக ஸ்டார்ட் ஆகி அண்டு போக போக ஒரு பாயிண்டில் நல்ல பிக்கப் ஆகிட்டு பயங்கர ஃபாஸ்ட்டான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே எங்கேஜிங்காக இருக்கும். இந்த படம் கண்டிப்பாக ஆடியன்ஸை எட்ஜ் ஆஃப் த சீட்டில் உட்கார வைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் தென் இந்த படத்தில் எனக்கு கொடுத்த கேரக்டர் கதிரேசன், ஒரு நார்மலான ஒரு ஃபுட் டெலிவரி பாயாக இருப்பேன். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா கேரக்டர் ரொம்ப சட்டிலாக இருக்கும், எல்லாத்துக்கும் ரொம்ப ரியாக்ட் பண்ணிக்க மாட்டான். பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இந்த கேரக்டர்லேயே நிறைய வேரியேஷன் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு சார் இந்த கேரக்டர் பற்றி என்கிட்ட சொல்லும் போது ரொம்ப யோசித்தேன். ஐயோ ஃபஸ்ட்டு படம் என்னடா இது இவ்வளோ சொல்கிறாங்களே, ரொம்ப டிமாண்டிங்காக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு, நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்ட்டு.
ஏன்னா இந்த கேரக்டர்லேயே வந்துட்டு ஒரு ஒரு கேரக்டரிஸ்டிக் அந்த மாதிரி இல்லாமல் இதில் வந்து ஒரு இன்னோசன்ஸ் இருக்கும், ஒரு அக்ரெசிவ்னஸ் இருக்கும், ஒரு சில இடத்துல பார்க்கும்போது ஒரு டிஸ்டர்பிங்காக இருக்கும். அண்ட் நீங்கள் டீசர் ட்ரெய்லரில் பார்த்த மாதிரி அந்த ஒரு கொரில்லா வாக் இருக்கும். எல்லா மனுஷங்களுக்குள்ளேயும் வந்து ஒரு இன்னர் பீஸ்ட்னு சொல்லுவாங்க, ஒரு மிருகம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சீன் வச்சுருந்தாங்க அதில். அண்ட் தென் இது எல்லாத்தையும் தாண்டி வந்து ஒரு சின்ன ஒரு ஹியூமர் இருக்கிற மாதிரியும் வந்து பண்ணியிருக்காரு சார். ஸோ ஃபஸ்ட்டு படத்துலேயே வந்துட்டு இவ்வளோ கேரக்டரிஸ்டிக் இருக்கிற மாதிரி ஒரு டிமாண்டிங்கான ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப கொஞ்சம் யோசித்தேன், பயமாகவும் இருந்துச்சு. பட் போக போக அது சார் வந்து ஒர்க் ஷாப் பண்ணார், நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணோம், பேசினோம். அதுக்கப்புறம் லைக் அந்த ப்ராக்டிஸ்னால ஈஸியாக வந்ததுனால ஈஸியாக ஆகிடுச்சு. அண்ட் தென் எனக்கு ஸ்பாட்லேயே வந்து நான் அதை ஈஸியாக பண்ணிட்டேன். அண்ட் தென் இது எனக்கு ஃபர்ஸ்ட் படம், பட் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட்டாக இருந்தாங்க. ஸோ அதனால் அதுலேயும் ஒரு சின்ன பயம் இருந்துச்சு, ஐயோ நிறைய டேக் போயிடுவோமா அப்படின்ட்டு. ஆனால் தேங்க் காட் நல்லபடியாக வந்துருச்சு, அந்த மாதிரி எதுவும் நடக்கலை. ஸோ என்னோட 100% இந்த மூவிக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ தேங்க்யூ. அண்ட் இன்னும் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். ஒரு படம் வந்து சக்ஸஸ் ஆகிறது வந்து ஆடியன்ஸ் கையில் தான் இருக்குது. பட் ஆனால் அந்த ஆடியன்ஸ் கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்க்கறது வந்து இந்த ப்ரெசன்ட் மீடியா நீங்கள் தான். ஸோ இதை வந்து உங்கள் படமாக நினச்சி இதை மக்கள்கிட்ட நல்லபடியாக சேர்ப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். என்னையும் வந்து ஒரு நடிகனாக ஒரு ஹீரோவாக அக்செப்ட் பண்ணி என்னையும் இந்த படத்தையும் வந்து ஒரு நல்ல இடத்துக்கு எடுத்துகிட்டு போய் சேர்ப்பீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நான் பண்ண ஃபர்ஸ்ட் படம் இதுதான், குற்றம் புதிது. ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் August 29 எல்லோரும் வந்து பாருங்கள். தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் சார், டைரக்டர் சார் அண்ட் தருண், ஆல் த பெஸ்ட். பிரியதர்ஷினி மேம், மதுசூதன் சார், ராம் சார், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப நர்வஸாக இருக்குது ஆக்சுவலி. நான் ஃபஸ்ட்டெல்லாம் நினைப்பேன், ஆர்டிஸ்ட் ஆனால் நம்ம கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம், என்ஜாய் பண்ணலாம் லைஃப் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் இப்போ ஃபுல்லாக பயம் மட்டும்தான் இருக்குது எனக்கு. படம் ஆடிஷன் போனால் பயமாக இருக்குது, ரிலீஸ் ஆகும்போது பயமாக இருக்குது, அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னு பயமாக இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் ஆறுதலாக இருக்கிறது ப்ரெசன்ட் மீடியா மக்கள் நீங்கள் மட்டும்தான். ஒரு பேக்ரவுண்ட் சப்போர்ட் இல்லாத எனக்கு இவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்தீங்க. இதே மாதிரி எப்பவுமே உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு தேவை. தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். பிரியதர்ஷினி ராஜ்குமார் ஆக்டர். அண்ட் இந்த படத்தில் வந்துட்டு ஒரு மதர் கேரக்டர் பண்ணியிருக்கேன். இந்த ஐ வாண்ட் டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் ப்ரொடியூசர் சார் கார்த்திகேயன் அண்ட் டைரக்டர் நோவா ஆம்ஸ்ட்ராங். அந்த கதையோட ரெசிடேஷன்லேயே வந்து அவர் ரிசைட் பண்ணும்போது, அந்த நரேட் பண்ணும்போது அப்போவே வந்து எனக்கு இந்த விஷுவல்ஸ் எல்லாம் ஃபுல்லாக தெரிஞ்சுது, அவ்வளோ பிடிச்சிது. அண்ட் ஐ வாண்ட் டு கங்க்ராச்சுலேட் அவர் டைரக்டர் பிகாஸ் அன்னைக்கு எனக்கு காட்டின விஷுவலைசேஷன் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக நான் எதிர்பார்த்த 200% விட he has delivered it. I'm so happy, sir, to be part of your project. And to my co-actors, Tarun and Seshwata, really what a amazing, நீங்கள் டெபியூட்டன்ட் ஆர்டிஸ்டாக இருந்து கூட அவ்வளோ டேலண்ட் டிஸ்பிளே பண்ணியிருக்கீங்க. Noah sir has brought out the essence in you. And particularly, Tarun, உங்களோட the animalistic moves when you see over there as an artist, commendable. Really keep going. ஒரு கான்ஷியஸ்னஸ் இல்லாமல் ஒர்க் பண்ணும்போது தான் நம்ம வந்து அடுத்த லெவல் ஒரு ஆர்டிஸ்டாக அடைய முடியும். ஸோ God bless you and you both have so much talent to grow. I want to thank all the technicians, particularly from, Jason sir is not here, I think. பட் அவர் வந்து டிஓபியாக இருந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கேப்சர் பண்ணியிருக்காரு. லைட்டிங்லேருந்து தெரியும் ஒரு what do you call it, like ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் தீமில் கண்டிப்பாக தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் ப்ளே அ வெரி இம்பார்ட்டண்ட் ரோல். அண்ட் மியூசிக் சார் அண்ட் எடிட்டிங் அவ்வளோ அந்த ஃப்ளாஷ் கட்ஸ் ரியலி பிரிங் அவுட் அதோட ஸ்ட்ரென்த்தே அதில் வந்திருக்கு. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த என்டையர் டீம். ஸோ மெனி அமேசிங் பீப்புள் ஹியர். எல்லாரும் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் பியூட்டிஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ் டு அவர் டெக்னீஷியன்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ். ஸோ ப்ளீஸ் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். 29th of this month ரிலீஸ் ஆகிறது. அண்ட் ஐ எம் ஸோ ப்ரவுட் டு பி பார்ட் ஆஃப் திஸ் மூவி. தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் கரண் பி கிருபா. நான் கன்னடத்தில் சாண்டல்வுட் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு 6 படம் பண்ணியிருக்கேன். அங்கெல்லாம் சாங்ஸ் நல்லா ஹிட் ஆகிடுச்சு. அது பண்ண பின்பும் வந்து பெருசாக அதை ஃபாலோ பண்ண முடியாமல், பெருசாக ஒன்றும் பேர் வெளியே வராமல் ஒரு மாதிரி இருந்தேன்.
அப்புறம் தமிழில் நான் பண்ணுற முதல் படம் இதுதான், அங்கே குற்றம் புதிது தான். டைரக்டர் வந்து என்னுடைய 10-15 வருஷமாக என்னுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு அவர். அது பண்ணும்போது இந்த படத்தில் இருக்க சாங்குக்கு பெரிய ஸ்கோப் இல்லாமல் தான் இருந்தது. ரெக்கார்டிங் மட்டும்தான் இருக்குடா, இப்போ பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும்தான் நல்லா பண்ணுன்ற மாதிரி இருந்தது. பட் ஸ்டில் நாங்கள் 2 சாங்கை சூஸ் பண்ணி அதில் ஒரு சிச்சுவேஷன் க்ரியேட் பண்ணி அந்த சாங் பண்ணி ஒரு 2 சாங் பண்ணோம் அந்த படத்தில். நிஜமாகவே நீங்கள் இந்த படத்தை பார்க்கும்போது பேக்ரவுண்ட் ஸ்கோர் உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா நாங்கள் ரொம்ப பார்த்து ஒரு சீனும் ஒரு ஃப்ரேமும் பார்த்து வித்தியாசமாக இருக்கணும், ரெகுலராக யூஸ்வலாக இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாதுன்ட்டு நாங்கள் வந்து பார்த்து பண்ணியிருக்கோம். படத்துடைய பின்னணி இசையெல்லாம் சாங்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை. படம் பாருங்கள், நல்ல ரிவ்யூ கொடுங்க. நன்றி. வாழ்த்து வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட காலை வணக்கம். மேடையில் இருந்திருக்கும் என் மரியாதைக்குரிய ஆர் உதயகுமார் சாரும் மற்றும் பேரரசும் மற்றும் அனைவருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தோம். இவங்களோட உழைப்பு தெரியுது. நிச்சயமாக நல்லா ஓடுங்கிற நம்பிக்கை இருக்குது. ஆனால் இப்போ சினிமா இருக்கிற சூழ்நிலையில் வருஷத்துக்கு ஒரு 235 படம் வருதுன்னா அதில் ஒரு 35 படம் ரஜினி, கமல், அஜித், விஜய் இப்படி எல்லாம் படங்கள் வருது. டைரக்டர் மணிரத்னம், சங்கர் இது மாதிரி படங்கள். பேலன்ஸ் 200 படம் வருதுன்னா அதில் ஒரு 10 படம் தான் இந்த டூரிங் டேக்கிஸு, டூரிஸ்ட் ஃபேமிலி, இது மாதிரி லப்பர் பந்து இது மாதிரி படங்கள் வருது. அது வந்து படம் அதுக்கப்புறம் சில படங்கள் வந்து என்ன ஆகுதுன்னா படம் வந்ததே தெரியல. அதுக்கப்புறம் ஓடிடியில் நல்லா இருக்குன்னு சொல்லி ஓடுது. இதுக்கு நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இந்த ப்ரெஸ் மீடியா ஒவ்வொருத்தையும் நான் கேட்குறேன். சின்ன பத்திரிகையிலேருந்து பெரிய பத்திரிகை வரைக்கும் இங்கே இருக்கிற இயக்குநர்களோட கனவு இந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. நம்ம வந்து டெய்லி ஒரு ஸ்டேஜுக்கு கூப்பிட்டா டெய்லி நம்ம போகிறோம், அது பிரச்சனையே இல்லை. நமக்கு ஒரு பெரிய மேட்ரே இல்லை ஒரு ஃபங்க்ஷன் போகிறதுங்கிறது. இந்த உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு காலமாவது ஒதுக்கி ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோ ஒரு ஆனந்த விகடனோ இன்றைக்கி தினகரன், தினத்தந்திலாம் இவங்க பேர் ஒன்று தான் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்க. இவங்களோட அவங்களோட உழைப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு லெட்டராக அவங்களுக்கு எழுதி போடுங்கிறது என்னோட கோரிக்கையாக வைக்கிறேன் எல்லா பத்திரிக்கையாளர்கிட்டையும். அதனால் ஏன்னா படம் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் எழுதினா தானே தேட்டருக்கு வரும். தேட்டருக்கே வரமாட்டேங்குது பாதி படங்கள். வந்தாலும் எந்த ஷோ ஓடுதுன்னு யாருக்கும் தெரியவும் மாட்டேங்குது. இன்றைக்கி சூழ்நிலை அப்படி இருக்குது. மனசாட்சி பொதுவாக படம் பிடிச்சிருந்தா நிச்சயமாக அந்த படத்தை பற்றி எழுதி கொஞ்சம் தயவு பண்ணி சப்போர்ட் பண்ணி இந்த படம் நல்லா வரணுன்ட்டு எல்லாம் இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி. குற்றம் புதிது வர ஆகஸ்ட் 29 வந்து படம் ரிலீஸ் ஆகுது. கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு எல்லா ஸ்டேட்லேயுமே. இந்த வாய்ப்பை வந்து எனக்கு கொடுத்த டாக்டர் கார்த்திகேயன் சாருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா வந்து ஒரு நாள் நைட்டு கால் பண்ணி இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக நாங்கள் பேசினது ஒரு 2 மணி இருக்கும். ஸோ இந்த படத்தை வந்து டே நைட்டாக சேர்க்கறதுல முழு மூச்சாக சார் வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க. பப்ளிசிட்டியும் நிறைய பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் இந்த படத்தோட இயக்குனர் படம் பார்த்தேன், ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து வளர்ந்து வரும் இயக்குனர்கள் வந்து வந்தால் இன்னும் சினிமா நல்லாயிருக்கும். அதாவது நம்ம ரிவ்யூஸை வந்து எல்லோரும் சொல்கிறோம், பட் அதெல்லாம் தாண்டி நல்ல படங்கள் இன்றைக்குமே மக்கள் வரவேற்கிறாங்க. கண்டிப்பாக குற்றம் புதிதும் அந்த ஒரு ஏரியாவுக்கு வந்துடும். ஹீரோ தருண் விஜய் அண்ட் ஹீரோயின் மேடம். ஸோ படத்தில் வந்து நிறைய பேர் அவங்க மேடமை சொல்லும்போது ரொம்ப ஹீரோயின்னா அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு நான் படம் பார்த்தேன். கயிறு கட்டி ஃபுல்லாக ஒரு இதிலெல்லாம் போட்டு அவ்வளோ ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. தருண் விஜயும் வந்து டே நைட் ஒரு ஹீரோன்றதை தாண்டி இந்த படத்துக்கு வந்து ஒரு உதவி இயக்குனர் மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. என்ன கேட்டால் டைரக்டருக்கு அடுத்தபடியாக தருண் தான் நான் பார்த்தேன் ஒர்க் பண்ணுறதுல. ஸோ இந்த படம் வந்து திரையரங்கில் வரும்போது கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள். ஏன்னா எல்லாருமே பெரிய படங்கள் மட்டுமே திரையரங்குக்கு போய் பார்க்குறாங்க. நீங்கள் எங்களை மாதிரி இந்த மாதிரி சின்ன படங்களும் பார்க்கும்போது இன்னும் அடுத்த கட்டங்களுக்கு நாங்களாம் போய் சேர்றதுக்கான ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக இருக்கும். இந்த விழாவுக்கு வந்து வருகை தந்த ஊடக நண்பர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. எங்களோட உத்ரா ப்ரொடக்ஷன் சார்பாக எங்கள் இயக்குனர் சங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. உதயகுமார் சாரும் பேரரசு சாரும் எப்போவுமே எந்த விழாக்கள்னாலும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ரொம்ப நன்றி சார். PL தேனப்பன் சார், அவருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா தொடர்ச்சி எங்களோட படங்கள் வியாபார ரீதியாக ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் காமன் மேன் கணேஷ் சார். இன்னும் இது இல்லாமல் ஜென்டில்மன் படத்துடைய டைரக்டர் ஜோஷுவா அவருக்கும், கெவி டைரக்டர் தமிழ் தயாளன் மற்றும் குற்றம் புதிதோட குழு அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. இந்த படத்தை திரையரங்கில் 29ஆம் தேதி பாருங்கள். தேங்க்யூ.